ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபீல்ட்ஸில் வந்து ஏஐ வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப ப்ரோக்ராமிங்கில் என்ன மாதிரியான ஏஐஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். மோஸ்ட் பிக் கம்பெனிஸ் லைக் மைக்ரோசாஃப்ட், அமேசானில் வந்து அவங்க ஒரு ஏஐ வந்து இதுக்காக ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் கிட்ஹப் ஜென்ரேட் பண்ணது பார்த்தீங்கன்னா கிட்ஹப் கோபைலட். அதுபோல் அமேசான் வந்து அமேசான் கியூ டெவலப்பர், இந்த மாதிரி கூகுள் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா மைக்ரோசாஃப்டோட கிட்ஹப் கோபைலட் பத்தி தான் பார்க்க போறோம். அதுல இந்த கோபைலட் என்ன பண்ண போகுது? இப்ப ஏஐ அப்படின்னே எல்லாருக்குள்ள இருக்கிற ஒரு மித்து பாத்தீங்க அப்படின்னா நம்மள எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணிடும் அப்படின்னு. இப்ப வந்து இது ப்ரோக்ராமர்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரீப்ளேஸ் பண்ணாது. இப்ப இருக்கிற இந்த செட் ஆஃப் ஏஐஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்காக தான் இருக்கு. லைக் பேர் ப்ரோக்ராமர் அப்படின்வாங்க. நம்மளுக்கு பக்கத்துல ஒரு ப்ரோக்ராமரா இருந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தான் இந்த மெச்சூரிட்டி லெவல் வந்து இருக்கு. இப்ப இந்த இதுல கிட்ஹப் கோபைலட் வச்சு நம்ம என்ன மாதிரியான ப்ரோக்ராமிங் டாஸ்க்ஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னா ஒரு கோட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அந்த கோடை வந்து மாடிஃபை பண்றது, அப்டேட் பண்றதுலாம் பண்ணும். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஒரு கோடுக்கு வந்து டெஸ்ட் கேஸ் எழுதலாம், டாக்குமெண்டேஷன் ஜென்ரேட் பண்ணலாம். இந்த மாதிரி மல்டிபிள் டாஸ்க்ஸ் வந்து இந்த செட் ஆஃப் ஏஐஸ் வந்து பண்ணும். இப்போ நீங்க கேட்கலாம், சாட்ஜிபிடி இருக்கு, மைக்ரோசாஃப்ட் கோபைலட் இருக்கு, அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு ஏன் இந்த கோபைலட் வந்து தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சாட்ஜிபிடி எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரௌசர் பேஸ்ட் ஆர் ஆப் பேஸ்டா இருக்கும். நீங்க அங்க வந்து உங்களோட ப்ராஜெக்ட் வந்து அப்லோட் பண்றதோ ஒரு ஃபைல அப்லோட் பண்றது வந்து கஷ்டமான ப்ராசஸ். அப்படி இருக்கிறப்ப உங்களோட ஐடியிலேயே இந்த பிளகினை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து விசுவல் ஸ்டுடியோ கோட் இல்லைன்னா இன்டெலிஜி ஐடியா. இதுல வந்து இந்த நீங்க கோபைலட் வந்து இன்டெகிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஜெக்ட் இருக்கிற எல்லா ஃபைலையும் வந்து இதுக்கு அக்சஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான சஜஷன் வந்து ஈஸியாகவும் பெட்டராகவும் வந்து கொடுக்கும். அதுதான் அதோட மெயின் அட்வான்டேஜ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் கிட்ஹப் கோபைலட் என்ன பண்ணும், எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு. பட் இதை பத்தி ஃபுல்லா டீடைல்டா வந்து என்ன மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் ஜென்ரேட் பண்ணுது, அதை எப்படி அப்டேட் பண்றது, என்ன மாதிரி கமெண்ட்ஸ் கொடுக்குது அப்படின்றது வந்து நான் டீடைல்டா வந்து ஒரு பெரிய வீடியோல வந்து கவர் பண்ணிருக்கேன். அதையும் நான் லிங்க் பண்ணிருக்கேன். நீங்க மறக்காம செக் அவுட் பண்ணிட்டு நீங்க என்ன மாதிரியான ஏஐ யூஸ் பண்ணுவீங்க, என்ன மாதிரியான டாஸ்க்கு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.